வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆக்சிடென்ட் மேன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நீட்டான ஆக்ஷன் மூவி. தன்னோட காதலியோட சாவுக்கு காரணமானவங்களை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு எலைட் குரூப் ஆஃப் ஹிட்மேன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு தினுசா கொலை பண்ணக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் பயங்கர கொடூரமா ரத்தம் தெறிக்க கொலை பண்ணுவாரு, இன்னொருத்தர் பயங்கர கிளாஸியா பண்ணுவாரு, இன்னொருத்தங்க வந்து பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்ட்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோவும் இருப்பாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணார்னா அதை எய்தர் ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்லை சூசைட் மாதிரியோ போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நபராக காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய கொலைகள் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அவருக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது தன்னோட முன்னாள் காதலி வந்து மர்மமான முறையில் இறந்து போறா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கொலைக்கு காரணமானவங்க யாரு, இந்த எலைட் குரூப்ல எந்த ஹிட்மேன் அதுக்கு காரணம், அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ஷன் டிராமா தான். பட் இதை பிரசன்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த எலைட் குரூப் ஆஃப் ஹிட்மேன்ஸ் காட்டுவாங்கல்ல, அவங்களோட அந்த இன்ட்ரோ அப்படின்றதே வந்து மாசா இருந்துச்சு. அதுல நம்ம ஹீரோ அப்படின்றது ஒரு தனித்துவமா தெரிவாரு. இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஏன் அவர் சின்ன வயசுல இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள வராரு, அண்ட் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்ற அந்த சீக்வன்சஸும் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். லவ் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல டீடைலிங் அப்படின்றது மிஸ் ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா காட்டி போர் அடிக்காம ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு பாராட்டுகள். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுக்கெல்லாம் காரணமானவங்களை எப்படி ட்ராக் பண்றாங்க, எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் டிராமா மூவி இது. பட் ஒரு லைட்டர் நோட்ல நகர்ற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல அமைச்சிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலண்டான சில காட்சிகளும் மைல்டான அடல்ட் சீன்ஸுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.